அவருக்கு ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரா? இல்லையா? எப்பொழுதும் இருக்குது. ஆண்டவருடைய பாதுகாவலும் பராமரிப்பும் நம்ம வாரம் முழுதும் இருந்ததா? வாட்ஸ்அப்பில் நிறையா மெசேஜ் இப்பயே வர தூக்கிடுச்சு. ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர், ஈஸ்டர்ன்ட்டு குட் ஃப்ரைடே அப்படின்லாம் நிறைய இப்பயே வர தூக்கிடுச்சு. உலகமே கொண்டாடுது. ஒரு சில நாடுகள் கொண்டாடுறது இல்லை, உலகமே அது கொண்டாடுது. ஆனால் நம்ம இருக்கிற இந்த தேசத்தில், பிரான்ஸில் நிறைய பேர் கொண்டாடுறாங்க. நிறைய பேர் சொப்பலா வாங்கிக்கிறாங்க. அந்த முட்டை, அந்த முயல், இதெல்லாம் நிறையா வாங்கி கொண்டாடுறாங்க. எதற்காக கொண்டாடுறோம், அது என்ன அர்த்தம், எதனால அதன் முக்கியத்துவம் என்ன என்பது அநேகர் அறிந்து கொள்வதில்லை. ஜாலியா சந்தோஷமா அது ஒரு விழாவாகவும், அது மகிழ்ச்சியாகவும், அது சந்தோஷமாகவும் அதை கடந்து செல்கிறார்களே தவிர, அது ஒரு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக சந்தோஷமாக கடந்து செல்கிறார்கள் அநேகர். புசிப்போம், குடிப்போம், வாழ்வோம், நாளை சாவோம், இதுதான் உலகத்தாருடைய வாழ்க்கையா இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்து அதற்கான வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். மனிதர்கள் மரிக்கும் போது கடைசியாக ஏதாவது ஒன்று தங்களுடைய விருப்பத்தையோ தங்களுடைய வார்த்தைகளோ சொல்ல முயற்சிப்பார்கள். இயற்கையாகவே வேதத்தில் நம்ம பார்க்கும்போது முற்பிதாக்களும் சரி, கடைசியாக அவர்களுடைய பிள்ளைகளையும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவரெல்லாம் பிள்ளைகளை கூப்பிட்டு நிற்க வச்சு எல்லாரையும் ஆசீர்வதித்தார்கள் அவருடைய மரணத்துக்கு முன்னதாக. யோசேப்பு அவருடைய விருப்பத்தையும் சொன்னார். யோசுவா எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வதி. மோசே, இப்படி நிறைய பேர் பார்க்கிற. தாவீது அவன் மரணத்துக்கு முன்னதாக அவர்கள் ஆசீர்வதிப்பதும் தங்களுடைய கடைசி வார்த்தைகளை சொல்லுவதும் நாம் பார்க்க முடிகிறது வேதத்தில். பாஸ்டர் ஜக்கி ஷெவரி அவர்களும் மரிக்கிறதுக்கு முன்னதாக கடைசியாக நடந்த ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். அது இன்னும் என்னுடைய மனதில் இருக்கிறது. கெஸ்கு விரைக்கும் தமிழ் சியல் அப்படின்னாரு. எவ்வளவு தமிழர்கள் நான் பரலோகத்தில் நான் பார்ப்பேன் இந்த சபையின் மூலமா அப்படின்னு. இந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பற்றி பார்க்கும்போது, அவர் தொங்கினது 6 மணி நேரம் சிலுவையில். 6 மணி நேரம் அவர் தொங்கினார். காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரை 6 மணி நேரம் தொங்கினார். வேத ஆராய்ச்சியாளர்களின் பிரகாரம், அவர்களுடைய கணிப்பின் பிரகாரம் 6 மணி நேரம் தொங்கினார். 1 மணி நேரம் மரித்து தொங்கினார். 6 மணி நேரம் உயிரோடு தொங்கினார், மற்ற 1 மணி நேரம் மரித்து தொங்கினார். அவங்க போய் பிலாத்தின் இடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டு அதுக்கு வேண்டியவைகள்லாம் வாங்கிட்டு வந்து அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு மொத்தம் 6 மணி நேரம் உயிரோடு தொங்கினதையும் 1 மணி நேரம் மரித்து தொங்கினதையும் கணக்கு சொல்கிறாங்க. இந்த 7 என்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் புரிய முடிகிறது. அதே விதமாக வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, அவர் மரணத்துக்கு முன்னதாக கடைசியாக அவர் சொன்ன வார்த்தைகள், கடைசியாக அவர் சொல்லிய வாஞ்சியான வார்த்தைகள், அதுவும் 7 வார்த்தைகளாக இருக்கு. கடைசியாக அவர் சிலுவையில் தொங்கி சொல்லிய வார்த்தைகள், அந்த 7 வார்த்தைகள் தான் இந்த நேரத்திலையும் நாம உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது வார்த்தையாக லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அவருக்கு முள்முடி போட்டாங்க, அவருக்கு சாட்டையால் அடித்தார்கள், ரத்தம் வடிகிறது. வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிற அந்த நேரத்திலே, சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற நேரங்களிலே கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, அந்த வேதனையோடு அவர் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது
அவங்க சொல்றாங்க, கீழே உள்ளவங்கலாம் அந்த போர் சேவர்கள் அவங்கலாம் சொல்றாங்க, மற்றவர்களையும் ரட்சித்தானே, எவ்வளோ பேருக்கு நீ கண்ணு திறந்து சுகப்படுத்தின, எவ்வளோ பேர் வியாதியஸ்தரை சுகப்படுத்தின, எவ்வளோ பேர் மரித்தவர்களை உயிர்த்தெழ வச்ச, எவ்வளோ காரியங்களை செஞ்ச, மற்றவர்கள்லாம் ரட்சித்தானே. உண்மையாவே மேசியாவா இருந்தால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். மேசியாவா காட்டு. அவர் செய்த அற்புதம் அதிசயம் எதுவுமே தனக்காக அவர் எதுவுமே செய்யவில்லை. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே இறங்கி வா, தாழி இறங்கி வா, பார்ப்போம், செய்ய பார்ப்போம். எவ்வளவு ஒரு மன வேதனையோடு இருந்திருப்பார். கடைசி அவர் மரண தருவாய் நெருங்கி விட்டது. அந்த வார்த்தைகள் எவ்வளவு அவரு வேதனை, தன்னுடைய சரீர வேதனையை கூட அவரால் தாங்க முடிந்தது. ஆனால் இந்த துக்கமாக அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அவர் இதயத்தை இன்னும் அதிகமாக உடைத்தது. உங்களுக்காகத்தானே இந்த பூமிக்கு நான் வந்தேன். அவர் சொல்லிட்டு, இதாவே இவர்களுக்கு மன்னியும். எப்படி அந்த வார்த்தை வரும் வாயிலிருந்து? இவ்வளோ துன்பத்தோட தொங்கி கொண்டிருக்க அந்த வேலையில் இவர்கள் மன்னிய என்ற வார்த்தை எப்படி வரும்? இவர்களுக்கு பின்னாக ஒரு சக்தி உண்டு அப்படின்றது அவரு விளங்கினவரா சொல்கிறாரு. லாசரு 4 நாள் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட லாசரு, அவனை உயிரோடு எழுப்பலையா? அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாள் ஆன அந்த லாசரு வெளியே வான்னு சொன்ன போது வெளியே வரல. ஒரு சிலுவையிலேருந்து இறங்கி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மத்தேயு 26 அதிகாரம் 53 வசனத்தை படிச்சு பார்க்கும்போது, பேதுரு கூட ஒரு முறை என்ன செஞ்சுட்டாரு, ஒன்று கத்தி எடுத்து ஒருத்தவங்க காதல் கூட வெட்டிட்டார் இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொண்டா ஒரு லேகியன் தூதனை அனுப்ப மாட்டாரா? அந்த அந்த காட்சி, கொடூரமான காட்சி. அவர் சிலுவையில் அவர் தொங்கி கொண்டு இருக்கும்போது தேவ தூதரெல்லாம் அடக்க முடியலையாம். ஒரு உத்தரவு பரலோகத்திலிருந்து பிதாவிட்டிருந்து ஒரு உத்தரவு வந்து இருந்துச்சு, அங்க இருந்தவங்க எல்லாம் சின்ன பணமாயிருப்பாங்க. ஒரே ஒரு தூதன், ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை அர்த்தம் பண்ணி போட்டான். வேதத்துல பாக்குறோம். ஆனா சொல்றாரு, நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் ஒரு லேகியோன் தூதன் அனுப்ப மாட்டாரா? இதற்காகவே நான் வந்தேன், இதற்காகவே நான் வந்தேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் அந்த அந்த சூழ்நிலையில அவருடைய மனக்கண்கள், அவருடைய நினைவுகள்லாம் எப்படியாவது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சிலுவையில் இருக்கும்போது கூட எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவ்வளவு பொறுமையாகவும் அவர் அவங்க மேல கோபப்படாமலும் அவர் சகித்து கொண்டு தொங்கிறதை பார்க்க முடிகிறது. பேதுரு அழகாக சொல்லுகிறார். அந்த வர்ணிச்சு பேதுரு எழுதுறாரு, படிப்போம். 1 பேதுரு 2 அதிகாரம் 23 வசனம். 1 பேதுரு 2 அதிகாரம் 23 வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். யாரா நீங்க கொலை செய்ய நினைக்கிறீங்க? பாடுபடும் போது பயமுறுத்தல, நியாயமா தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. கோபத்தோட எந்த ஒரு வார்த்தைகளும் சொல்ல அவர் முயற்சிக்கல. மன்னிக்கிறது சுலபம் இல்ல. நமக்கு விரோதமா யாராவது பேசிட்டாங்களோ, துன்பமா சொல்லிட்டாங்களோ, திட்டாங்களோ, பல பிரச்சனைகள் ஏதாவது நான் அவங்கள மன்னிக்க முடியல நம்மளால. வைராக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, செத்தா கூட முகத்துல முழிக்க மாட்டானா, அப்படிலாம் பேசுறாங்க. செத்தா எங்க முழிக்கிறது? அந்த ஒரு வைராக்கியத்தோட இருக்கிற சிலர் உண்டு. ஒரு எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அட்வென்டிஸ்ட் சகோதரி, அவருடைய தகப்பனார் மருத்துவமனையில மரண தருவாயில மறிக்க நேரத்துல இருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த பெண்ணுடைய தகப்பனும் தாயும்
விவாகரத்து செஞ்சு டிவோர்ஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. இனிமே அவளை நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். மரணத்தில் இருக்கும்போது அந்த அவளுடைய மகள் என்ன செஞ்சாங்க, அப்பா அம்மா அழைச்சிட்டு வரேன், நீ அம்மாவோட பேசு, கொஞ்சம் கடைசி நீ சாவ போற பேசு அப்படின்னு. வேணாம், நான் முகத்தையே பார்க்க மாட்டேன். கடைசி அவங்க அம்மாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் நிற்க வச்சு உட்கார பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. திரும்பிட்டே இருந்த கடைசி வரையும் அவர் பார்க்கவே இல்லை. மறைக்கக்கூடிய நேரம் வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க, திரும்பி பார்த்து பேசுப்பா, ஏதோ பேசுன்னு. நான் திரும்பவே மாட்டேன். அப்படியே திரும்பிக்கிட்டே இருந்தாரு. அப்படியே உயிர் போயிடுச்சு. அப்படியே மறிச்சு. அவ்வளோ வயராக்கி இவர் மேல அடித்து துன்பப்படுத்தி ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். என்ன ஒரு அன்பு! மனிதர்கள் மேல் வைத்து என்ன ஒரு அன்பு! வேதத்துல இந்த விதமான அன்பு உள்ளவர்கள் தான் வேறொருத்தர் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் பொய் சாட்சி சொல்லி அவர் நிக்க வச்சு கல்லால அடிக்கிறாங்க. அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அழகான வார்த்தையை சொல்றாரு. அப்போஸ்தலர் 7:60. அப்போஸ்தலர் 7:60. அவனோ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தம் என்று சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தேவானுக்கு அந்த விதமான எண்ணம், இந்த பாவத்தை இவங்க மேல சுமத்தாதிரும் கர்த்தாவே, இவங்களை அறியாம செய்யறாங்க. இயேசு கிறிஸ்து இவர்கள் அறியாம செய்யும் பாவங்களுக்கு மன்னியும் கர்த்தாவே என்று ஜெபித்தார். ஒரிசாவில் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச, பல வருடங்களுக்கு முன்னதாக ஒரிசாவில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ்னு ஒருத்தர், ஒரு ஆஸ்திரேலியன் மிஷினரி. ஆஸ்திரேலியாவில் வந்து அந்த தமிழ் இந்திய ஜனங்களுக்கு சேவை செய்யணும், குஷ்டரோகிகளுக்கெல்லாம் வியாதி குஷ்டரோகிகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவர் மனைவி, தன்னுடைய மகள், 2 மகன்கள் ஒரிசாவில் வந்து தங்கி அநேக ஊழிய காரியங்கள் செஞ்சிருந்தாங்க. மத வெறியர்கள் என்ன செஞ்சாங்க, அவரும் அவருடைய மகன்கள், 2 மகன்களும் வெளியில போயிருந்த போது இரவுல அவர்களுடைய காரை கூட்டிட்டு அந்த கார் மேல மண்ணெண்ணெய் ஊத்தி பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டாங்க. உயிரோட எரித்தார். கருகி போய் சாமலான எதனையோட தவிச்சிருப்பாங்க. அவருடைய மனைவி, அவங்க பேரு கிளாடிஸ். அவங்க கேட்கும்போது, அவங்க நிருபர்கிட்ட கேட்கும்போது, பேசும்போது அவங்க சொன்னாங்க, நான் அவர்களை மன்னித்து விட்டேன். என்ன மனசுவா, நான் அவர்களை மன்னித்து விட்டேன். கிறிஸ்து நமக்குள் பூரணமா இருந்தா தான் இந்த மாதிரி எண்ணமோ இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சொல்ல முடியும். என்னுடைய கணவனையும் என்னுடைய 2 பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க, 12 வயசு 10 வயசு சின்ன பிள்ளைங்க, எரித்து சாம்பலாக்கின அந்த கொடூரர்களை எப்படி பண்ணிக்க முடியும்? அமெரிக்காவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அமெரிக்காவில் கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு, ஒரு பயங்கரமான ஒரு கொலைக்காரன், சீரியல் கில்லர், பயங்கரமான ஒரு கொலைக்காரன், அவன் ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்து ரொம்ப மோசமா செஞ்சான். அங்க கோர்ட்ல உள்ளவங்க எல்லாம் வந்து அவனை வந்து பயங்கரமா திட்டுறாங்க, அவன் மேல சாபம் விடுறாங்க பயங்கரமா. அவன் பாட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே கூலா அப்படியே நிக்கிறான். அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒண்ணுமே இல்லாத கூலா சிரிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கிறான். கடைசி அவங்க அந்த பெண்ணோட தகப்பன், அவங்க அப்பா, அவர் வந்து மேடையில் வந்து நிற்கிறார். கோர்ட்டில் நடக்குது இந்த சம்பவம். அவர் வந்து நிற்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் அந்த வார்த்தையை அவன் கேட்டான் பாருங்க, அடுத்த செகண்ட்ல புலம்பி புலம்பி தேம்பி தேம்பி அழுகுறான். அத்தனை பேர் நின்றுட்டு அவனை கேவலமா அசிங்கமா கெட்ட வார்த்தைகளாலும் அவனுடைய சாப வார்த்தைகளாலும் சாபம் விட்டுட்டு இருக்கிறாங்க. வலிச்சிட்டு சாபம் நின்றுட்டு தான் அந்த பெற்ற அந்த பெண்ணுடைய தகப்பன் அந்த வந்து மேடையில நின்று, இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்தார், என்னடா அக்கிரமங்களை மன்னித்தார், நான் அவனை மன்னித்து விட்டேன், நான் உன்னை மன்னித்து விட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னதும் அவன் கல்லான இருதயம் உடைஞ்சு போய் சதையான இதயமா மாறிச்சு. அழுதான், புலம்பு. அந்த வார்த்தை இது வரைக்கும் அவன் கேட்கவே இல்லை. சிலுவையில் அதே வார்த்தை தான் சொல்லுது, பிதாவே
அறியாமல் செய்யும் ஒரு பாவங்களை மன்னியும் கர்த்தாவே சொல்றாரு. எவ்வளவு அன்புள்ள தேவன்! மன்னிப்பின் பாடத்தை நமக்கு ஆண்டவர் கற்பித்தார். எவ்வளவு அன்புள்ள தேவன்! இரண்டாவது வார்த்தை சிலுவையில் தொங்கும்போது இரண்டாவது வார்த்தையை சொல்றாரு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம் பார்ப்போம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒரு அஷ்யூரன்ஸ், என்ன ஒரு வாக்கு தத்தம், என்ன ஒரு வாக்கு தத்தம். அவரு அந்த பிலாத்து அங்கதான் வந்து அவருக்கு சட்டையில அடிச்சாங்க. அவரு சிலுவை தூக்கிட்டு கொல்கத்தாக்கு நடந்து வராங்க. அவர் மாத்திரம் இல்ல, கூட 2 கல்லர்லாம் அடிச்சுட்டு வராங்க. அப்ப வரும்போது நிறைய பெண்கள்லாம் அந்த ரோட்டு ஓரத்தெல்லாம் நின்று புலம்பு அழுதுட்டு இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் அழுதாங்க. என்னுடைய பிள்ளைக்கு சோகப்படுத்தினாரு, என் பிள்ளைகள் கண்கள் திறந்த, செவியில் திறந்த, பிசாசு ஓட்டினார், எல்லாம் நிறைய அவர் செய்ததெல்லாம் சொல்லி மகிழ்றாங்க, அழுகுறாங்க. எனக்கா அழுவாதீங்க, உங்களுக்கா உங்க பிள்ளைகளுக்கா அழுதுன்னு சொல்றாரு. இந்த திருடல் 2 கல்லர்களும் வந்துட்டாங்க. அவங்களும் அதை கேட்டிருப்பாங்க இல்லையா? அந்த சிலுவையில் அறையப்பட்ட பொழுது 2 பக்கத்துலயும், வலது புறத்துலையும் இடது பக்கத்துலையும் 2 கல்லர்களையும் அடைத்தார்கள். பட்டு வலது புறத்தில் உள்ளவன் தான் நல்லவன் நமக்கு ஒரு கணக்கு பண்ணிக்கிறோம். வேதத்தில் வலது புறத்தில் இடது புறத்துல போடப்படல. 2 பேர்ல ஒருத்தன் சொல்லியிருக்கான், நாம செய்த அக்கிரமத்துக்கு தக்க பலனை நாம அனுபவிக்கிறோம். நாம பாவம் செஞ்சோம், அநியாயம் செஞ்சோம், அதுக்கான தண்டனை நாம அனுபவிக்கிறோம். இவர் ஒண்ணுமே செய்யலைய, அவனும் சேர்ந்து பரியாசம் பண்றான். ஒருத்தன் எல்லா காட்சிகளும் பார்த்துக்கிட்டே வரான். அப்படியே நடந்தது வந்தது எல்லாத்தையும் பார்த்து மேல நின்று தொங்கிட்டு இருக்க, ஒண்ணுமே கோவப்படாம அப்படியே அமைதியா பொறுமையோடு மன்னியெல்லாம் சொல்றாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்குள்ள ஆவியானவர் போராடி போராடி ஆண்டவர் ஆவியானவர் அவனுக்குள்ள இழுத்து கொண்டே வந்தார். நாம செய்த பாவத்துக்கு நம்ம அனுபவிக்கிறோம், இது ஒண்ணுமே செய்யலையா, ஏன் இவருக்கு இந்த தண்டனை? அவனுக்குள்ள அந்த கேள்வி எழுப்பினது. பரலோக ராஜ்யத்துக்கான வாசல் அவனுக்கு ரொம்ப அருகில் இருந்தது. அந்த நேரத்தில் அப்ப அவன் சொல்றான், ஆவியானவருடைய ஏவுதல்னால அவன் சொல்றான், இயேசு எனக்கு ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தரலாம். நம்மளுடைய ஜபம் எல்லாம், நம்மளுடைய ஒவ்வொரு நாள் ஜபம் இப்படிதான் இருக்கும். ஆண்டவரே, உங்க ராஜ்யத்தில் வரும்போது அடியே நினைத்தரலாம், என்னை விட்டுடாதோம், நினைத்தரலாம், என் குடும்பத்தார நினைத்தரலாம், சபையார நினைத்தரலாம். அநேக பரிசுத்தவான்களுக்கு உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்கிறார், நீ நீடித்த நாட்களா இருந்து நீ வந்து முற்பிதாக்களோடு நீ வந்து கல்லறையில சமாதானத்தை நீ செல்லுவ, ரட்சிப்பின் ஒரு நிச்சயத்தை. தானியேலுக்கு சொன்னார், இந்த புத்தகத்தை முடிச்சு வச்சு நீ வந்து ரெஸ்ட்ல இரு, நீ உன் பூர்வீகத்திற்கு சமாதானத்தை நீ எந்திரிப்ப. தாவீதுக்கு இப்படி உயிரோடு இருக்கும்போது நிறைய பேருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை நிச்சயத்தை ஆண்டு சொல்லியிருக்காரு. இந்த கள்ளன் சிலுவை அறையப்பட்டவனுக்கு அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நிச்சயமான வார்த்தை, அந்த நம்பிக்கையான வார்த்தை. அவருக்கு அந்த வேதனையோடு இருந்து கொண்டிருந்த அந்த நேரத்துல அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியா இருந்துச்சு. நாம செஞ்ச பாவத்துக்கு அனுப்பியிருக்கோம், அவர் ஒண்ணுமே செய்யலையே, அவர் ஏற்றுக்கொண்டான், மெசியாவை ஏற்றுக்கொண்டான். அந்த அந்த துக்கமான நேரத்துல அவருக்கு வந்து அவன் ஒரு வார்த்தை அவருக்கு வந்து ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருந்தாரு. அவருக்கு வந்து ஜெபிக்க கூட கூட்டப்பா கூட எனக்கா 1 மணி நேரம் கூட ஜெபிக்க மாட்டேன், கூட யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு தனிமையா உணர்ந்தாரு. இங்கேயும் அவர் தனிமையில இருக்கிறாரு. அப்ப அவரு ஏதாவது ஒரு அன்பின் வார்த்தை, ஏதாவது ஒரு ஆறுதல் தேடிக்கொண்டிருந்தா இவன்ட வார்த்தை அவருக்கு பெரிய ஆறுதலா இருந்தது. நீதிமொழிகள்ல படிச்சு பார்க்கும்போது நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆறுதலா, நம்ம துக்கமா இருக்கும்போது ஏதாவது ஆறுதலா சொல்றாங்களா அந்த வார்த்தைங்க நமக்கு உள்ளத்துல ஒரு நம்பிக்கை கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தா வேதனையோடு இருந்த நேரத்தில் அவனோட வார்த்தை அவருக்கு ஒரு சாவும்போது கூட ஒருத்தன் தப்பிச்சுக்கிட்டான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவனை சிலுவையில அரைஞ்சிருந்தாங்கனாக்கா போயிருப்பான். இந்த நேரத்துக்குள்ளே அவனு
ரட்சிப்பு அவனுக்கு நிச்சயம், ரட்சிப்பின் நிச்சயத்தை அவன் பெற்றான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கடைசி வரை ஒவ்வொரு ஆத்மாவும் கடைசி சாக நேரத்துல கூட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவர் பயன்படுத்தி கொண்டார். எந்த பக்கத்துல நாம இந்த 2 கல்லர்களை போல எந்த பக்கத்துல உள்ள கல்லர்லாம் நம்ம இருக்கிறோம்? நம்ம இந்த விசுவாச வார்த்தையை சொல்லி இருக்கக்கூடிய இந்த கல்லனை போல இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கும்போது தான் அவனுக்கு அந்த வார்த்தை வந்தது. நாம சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நாம் அவருக்குள் பலப்படுவோம் என்றது நிச்சயம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து அந்த சொல்லிய 3வது வார்த்தை யோவான் 19 அதிகாரம் 26, 27 எடுத்தவர்கள் வாசிப்போம். யோவான் 19, 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற சிஷ்யன் தனக்கு அன்பா இருந்த சிஷ்யனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, இஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு இஸ்திரியேன்னு சொல்லும்போது அவங்க அம்மாவை போய் அம்மா அம்மா உங்களுடைய மகன் இனிமா அவன் தான் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா? இஸ்திரியே ஒரு மரியாதைலாம் பேசுறாரு அப்படின்னு நமக்கு புரியும். அதாவது நம்ம இந்த வேதத்தை நம்ம படிக்கும்போது அந்த கலாச்சாரத்தையும் அந்த பழங்காலத்துல அந்த வார்த்தைகளையும் நம்ம நல்லா புரிந்து கொண்டா தான் நம்ம விளங்கி கொள்ள முடியும். ஆதி காலத்துல இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த காலங்கள்ல அந்த இஸ்திரியன்றது 2 சம்பவத்துக்கு அவங்களுக்கு உபயோகப்படுத்துவாங்க அந்த வார்த்தையை. ஒண்ணு, திருமண நாட்கள்ல தாயை பார்த்து இஸ்திரியான்னு சொல்லுவாங்களாம் அந்த காலத்துல. நம்ம கானா ஊர்ல கல்யாணத்துல பார்க்கிறோம் இல்லையா? இஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என்னோட நேரம் என்ன வரவில்லையே என்ற அந்த இஸ்திரியன்ற அவருடைய ஊழிய துவக்க காலத்துல அந்த திருமண நாள்ல இஸ்திரி என்ற வார்த்தை உபயோகிக்கிறார். அதோட வேதத்துல படிச்சு கடைசியா மறிக்க முன்னதாக மறுபடியுமா இஸ்திரியன்னு சொல்றாரு. இஸ்திரியாக உன் மகன். ஊழியம் தோக்கும் போது இஸ்திரின்னு சொன்னாரு, ஊழியம் முடிக்கும் போது இஸ்திரி. இஸ்திரின்னு சொல்லும்போது இன்னொரு ஞாபகம் நமக்கு வருது இல்லையா? உனக்கும் அவள் வித்துக்கும் இஸ்திரிக்கும் உண்டாக்குவேன். அதே ஆமத்துல படிக்கிறோம் இல்லையா? அந்த பாவத்தின் மேல் வெற்றி கொண்டு ஜெயிப்பதற்கான அந்த வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு கணம் பொருந்தி ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை. அவரு கடைசி நேரத்துல கூட தன் தாயை மறக்கல, தன்னுடைய தாயை மறக்கல. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. நம்ம நீடித்த நாட்களா வாழ்வதற்காக அவர் கடைசி நேரத்துல கூட அவர் தாயையும் தாயை மறக்காம அவர் அந்த வார்த்தையை சொன்னதை பற்றி நான் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த அந்த மேசியாவோட விளக்கங்களை பற்றி பார்க்கும்போது தாவீது சங்கீத புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இடத்துல ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசு அளித்தீர். நம்ம நீடித்த நாட்களா வாழ்வதற்காக அவரு தன்னை அர்ப்பணித்து அவருக்கு ஆயுசை கேட்டார். அவருக்கு நிச்சயமான ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டு கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் என்பது நாம மறந்துடக்கூடாது. அந்த அந்த நேரத்துல கூட அந்த வேதனையில் தொங்கிட்டு இருக்கும் போது அவருடைய பார்வை, அவர் சிந்தனை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்க முடியல. அந்த நேரத்துக்குள்ள அந்த அந்த வாரத்துல நின்று கொண்டிருக்க அந்த தாயை அவர் கண்ணை மறக்கல, கண் அவரு பட்டு. அந்த நேரத்துல அவன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடைசி கடமை, இனி இவன் தான் உன் மகன், இவன் தான் அவனை பார்த்துக்கான். யோசேப்புக்கு பிறந்த வேறு பிள்ளைகள் உண்டு. நம்ம அந்த படிச்சு பார்க்கும்போது அந்த மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தெல்லாம் படிச்சு பார்க்கும்போது யோசேப்புக்கு பிறந்த பிள்ளைகள் உண்டு. அவர்களிடத்துல அவர் ஒப்பு கொடுக்கல. தன்னோடு இருந்த அந்த சீஷன் யோவானுக்கு அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறதை பற்றி பார்க்கின்றோம். இந்த காலத்துல நடந்து கொண்டிருக்க நிறைய சம்பவங்கள்லாம் படித்து பார்க்கும்போது ரொம்ப மனிதர்கள் இப்படியும் இருப்பார்களா அப்படின்னு தோணுது.
ஒரு சகோதரர் ஒரு 2-3 அண்ணன் தம்பிக்கு சகோதரர்லாம் அவங்க வந்து தாயை வந்து இவங்க வீட்டில் கொஞ்ச நாள் வச்சுக்குவாங்க. அப்புறம் சகோதரன் வீட்டில் சகோதரி வீட்டில் இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது கடைசி சகோதரன் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான். அவன்கிட்ட கொண்டு வந்து விட்டான். அவன் கொஞ்ச நாள் வச்சுருந்து அவங்க தாயை அவனால் பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கான். அவன் என்ன புத்தியோ என்ன நினைவோ தெரியல. வயதான அந்த தாயை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டான். எங்கேயோ வெளியூர்ல போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டு ஓடி போயிட்டான். வேற சகோதரிகளை விட்டுருக்கலாம் இல்லையா? மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் வந்து வேற ஒரு அனாதை இல்லத்திலே அங்கே விட்டுருக்கலாம். கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்திட்டு விட்டு போயிட்டான். கடைசி மரண தருவாயில இருக்கும்போது தன் தாயை பார்த்து அவங்களுக்கு கடைசியாக செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்துட்டு தான் மரித்தார். இது நமக்கு ஆண்டவர் வந்து பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் எவ்வளவு வேதனையோடு அங்க நின்றுட்டு இருந்திருப்பாங்க. வாக்குத்தத்தம் முன்னதாகவே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. உன் இதயத்தையும் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும், முன்னதாகவே அறிவிக்கப்பட்டது. அதை நினைவு கொண்டவராக அந்த கடைசியா அவர் செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்தார் என்பதை நான் பார்க்க முடியாது. 4ஆவதாக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம், 9ஆம் மணி நேரத்துல நடக்கிற ஒரு சம்பவம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம், 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். இந்த வசனத்தை நமக்கு வந்து படிச்சு பார்க்கும்போது சங்கீதம் 22ஆம் அதிகாரத்துல மேசியாவை பற்றின வாக்குத்தத்தங்கள்ல கொடுக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களுக்கு நிறைய தெரியும் இந்த காரியங்கள்லாம். என் தேவனே என் கைவிட்டீர் என்பது அந்த வார்த்தைகள்லாம் மேசியாவுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை. அடிக்கடி அவங்க பேசுற வார்த்தையும். அவர் சிலுவையில் தொங்கும்போது முதல் முறையாக அவருடைய சிறு வயதிலிருந்து படித்ததெல்லாம் படிச்சு பார்க்கும்போது அவர் 12 வயதுல காண போயிட்டார் இல்லையா? அவங்க அம்மா வந்து கேட்கறாங்க, நீ என்னப்பா இப்படி செஞ்சுட்டிய நீனு? பிதாவுக்கு அடுத்தவர்கள் நான் இருக்கும்போது நீ என்னைய தேடுறீங்கன்னு. பிதாவே நாம் இருவரும் ஒன்றாயிருக்க போல இவரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும், எப்போதும் பிதாவே பிதாவே பிதாவேன்னு சொல்லிட்டே இருந்தவர் சிலுவையில முதல் முறையா சொல்றாரு என் தேவனே என்ற வார்த்தை உபயோகிக்கிறார். எப்போதும் தனக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவுல எப்போதும் என் பிதாவே சொல்லிட்டே இருந்தவர் முதல் முறையா சொல்றாரு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். என்ன அர்த்தம் அவருக்கு தெரியாதா? அங்க உள்ளவங்களாம் பரியாசம் பண்ணி ஏலி ஏலி லாமா சமக்தான்னு சொல்லும்போது ஏலி தீர்க்கதரிசி ஒருவேளை வந்து அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்றாங்க, கேட்கிறாங்க. அதாவது தன்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்த ஒரு கதறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதாமில் இருந்து அவர் சிலுவையில் தொங்கின அந்த நாள் வரை உள்ள அனைத்து பரிசுத்தவான்களுடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் மரணத்துக்கு பிறகு இன்னைக்கு வாழற நம்முடைய காலம் வரைக்கும் உள்ள எல்லா பாவங்களும் முன்னதாகவே அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் தாங்க ஒன்னா துக்கத்துல பிதாவின் பிரசன்னம் அவர் விட்டு நீங்கி போனது. பிதாவானவர் தன்னுடைய மகன் அந்த வேதனையோடு அந்த சிலுவையில் இருக்கிற காட்சி அவரால் பார்க்க முடியல. பிதாவை பற்றி வேதத்துல சொல்லப்பட்டு சுத்த கண்ணர், தீமையை பாராத சுத்த கண்ணர் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பாவம் அவர் மேல் இருளாக சுமத்தப்பட்ட அந்த 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 துக்கத்தையும் அந்த பிரிவினையையும் அவரால் தாங்க முடியல. நித்தியமா அவர்கள் மூவரும் ஒன்றாகவே இருந்தவர்கள், பிரிவே கிடையாது. முதல் முறையா அவர்கள் திருத்துவத்திலே ஒரு பிரிவு உண்டாகுது. அந்த பிரிவை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல, அவரால் தாங்க முடியல. துக்கத்தோடு கதறி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவை தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்ட போது அவரால் தாங்க முடியல. இந்த புலம்பல்ல தான் அவர் கதறினது, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் மறுபடியும் திடப்படுத்தி கொண்டு மறுபடியும் என்ன சொன்னா அடுத்த வசனத்தெல்லாம் பார்க்கலாம். அடுத்ததை நாம் பார்க்கணும். மறுபடியும் பிதாவின்னு சொல்றது அடுத்த வசனத்தை தான் பார்க்கணும். அந்த வார்த்தைகளை வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஏக்கத்தோட ஒரு
பயங்கர துக்கத்தோட கதறி அவர் சொல்லுகிற வார்த்தை. அந்த கெத்செமனே தோட்டத்துல இருக்கும்போது கூட அவர் ரத்த வேர்வை சிந்தினார் இல்லையா? அந்த துக்கத்துல இருக்கும்போது அவர் பிதாவானவர் உத்தரவு கொடுத்தாரு. காபிரியேல் தூதன் இறங்கி வந்து அவரை அணைத்து கொண்டு அவருக்கு ஆறுதல் சொன்னார். இந்த இந்த இடத்துல எந்த தூதர்களுக்கும் உத்தரவு கொடுக்கப்படல. முற்றிலுமா பிதாவானவருடைய பிரசன்னம் அவருக்கு விலகி போனது. காரிருள் உண்டானுச்சு. அவரால் தாங்க முடியாத வேதனையோடு அவ்வளவு செய்த அவருடைய சரீர வேதனை அவரால் தாங்க முடிந்தது. அந்த சிப்பாரசர்கள் அவருடைய அந்த பிரிவு அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரால் தாங்க முடியாத துக்கத்தோடு தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? 2 முறை சொல்றாரு. அதுலயும் என் தேவனே பிதாவே, என் தேவனே பரிசாவியானவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? 2 பேரும் அந்த திருத்துவத்துல நான் தனியா தொங்கிட்டு இருக்கிறேனே, வானத்துக்கும் பூமிக்கு தண்டுல தொங்கிட்டு இருக்கிறேனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அடுத்ததாக 5வது வார்த்தை, யோவான் 19:28 வாசம். யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். யாருக்குங்க தாகம்? யாருக்கு தாகம்? ஒசியம் கடல்ல உண்டாக்குனவரு, பசிபிக்கு, மெதித்தரேன் எல்லா கடலிலையும் உருவாக்கின தேவன், வாயின் வார்த்தைகளை சொல்ல 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 உண்டாக்கிய தேவனுக்கு தாகமா? இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல இருந்து கிளம்பி வரும்போது தாகமா இருக்குனாங்க. மலையை அடித்தது தண்ணீர் சுரண்டு வந்தது. எல்லாரும் குடித்தாங்க. குடிச்செல்லாம் திருப்தியான நிறைய இடத்துல பார்க்கறோம். ஆகார் அழுத பேர் ஆண்டு தண்ணி கொடுத்தாரு. இன்னும் நிறைய இடத்துல நிறைய சம்பவங்கள்லாம் பார்க்கிறோம். அந்தந்த நேரத்தில் தாகத்தோடு இந்த தண்ணீர் கொடுத்தாரு. வேதத்துல நாம் பார்க்க முடிகிறது. அவரு தான் அந்த 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 சிருஷ்டிப்பத்தை பத்தி பார்க்கும்போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சு பார்க்கும்போது சிருஷ்டிப்பத்தை பத்தி போட்டுருக்கு. தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும், அது ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்க கடவுது. ஜலத்தை பிரித்து வைத்தவருக்கு அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. நரிகளுக்கு கூடுகளும் குழிகளாம் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. கடைசியா மறிக்கும் போது ஒருத்தவங்க தலை சாய்த்து கட்டில அரவணைப்போட மறிப்பது உண்டு இல்லையா? கட்டில படுத்துக்கிட்டு மறிக்கிறது. அவர் தலையை சாய்க்கிறது கூட தலை சாய்க்க இடம் இல்லை. இந்த காட்சிகள் நமக்கு கண்களுக்கு முன்னதாக எப்போதும் இருக்க வேண்டும் என்பது நம்ம மறந்துடக்கூடாது. அவர் உண்டாக்கின அந்த பூமி, அவர் தண்ணீரை உண்டாக்கின அந்த கடவுளே, அவர் தாகமா இருக்கிறார். நாக்கு வறண்டு போய் தாகத்தோடு கேட்கிறாரு, தாகமா இருக்கிறார். அவர் கடைசியா சாப்பிட்டது வந்து இந்த வியாழக்கிழமை அந்த ராபோஜனம் செஞ்சாங்க இல்லையா, அதுதான் கடைசியா அவர் சாப்பிட்டது. இதோட உங்களோட கூட பரலோக ராஜ்யத்துல பரிசுத்தவான்களோடு கூட இதோட சாப்பிடுவேன் நான் சொன்னாரு. அது வரைக்கும் அவர் ஒண்ணுமே சாப்பிடல, பிடிக்கவும் இல்லை. தாகமா இருக்கிறேன்னு கேட்கிறாரு. அவர் சொந்தமானதில் இந்த பூமிங்க, அவருடைய சொந்தம், அவருடைய பூமிங்க அது. அடுத்து வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் தான் ப்ரொப்ரியேட்டருங்க இந்த பூமிக்கு. அவருக்கு சொந்தமானவர்கள அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறது கூட ஆள் இல்லை. அவரே சொல்லியிருக்காரு, ஓ தாகமா இருக்கிறவர்களே, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 55:1, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் தண்ணீர்ல இன்றைக்கு வாருங்கள், நீங்களாம் தண்ணீர் இடத்துல வாருங்கள். அப்ப சமாரிய ஸ்திரீ கூட பார்க்கணும். சமாரிய ஸ்திரீ கூட அவர் வந்து அப்படியே நடந்து அப்படியே ரொம்ப சோறு விட்டு தாகமா இருந்தாரு. குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு கேட்டாரு. அங்க தண்ணி இருந்தது. அவர் நினைச்சிருந்தா அப்படின்னு செஞ்சிருந்தா உள்ள தண்ணிலாம் வெளியே வந்திருக்கோம் இல்லையா? அவரு தாகத்துக்கு அந்த பொண்ணு என்ன தண்ணி கொடுக்க கூட இல்லை, ஒடியா பிடிச்சாரு.
அது நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அது சந்தோஷத்துல மகிழ்ச்சியில குடத்தை வச்சுட்டு ஓடிடுச்சு. அவர் சொல்றாரு, அப்ப வாக்குத்தத்தம் சொன்னாரு, இந்த என்னைக்குமே தாகம் இல்லாத வற்றாத தண்ணீர் ஜீவ ஊற்ற நான் உனக்கு கொடுப்பேன். என்னோட தண்ணீர் குடிக்கிறோம் நீ என்னைக்கும் இருக்க. பரிசாவியானவர் பத்தி சொல்றாரு. நாம வற்றாத ஜீவ ஊற்றை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் தாகத்தை அனுபவித்தார். நித்திய நித்தியமா நம்ம அந்த தண்ணீர் குடிப்பதற்கு அவர் தாகத்தை அனுபவித்தார். இந்த காட்சிகள் நமக்கு முன்பாக எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மறிக்கும்போது அந்த சொல்லுவாங்க, மறிக்கும்போது தாகத்தோடு தாகம் அந்த மறிக்கிற தருவாயில தாகம் அதிகமாகுமா. ஒரு அமெரிக்காலேருந்து ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிள்ளை, 5 வயது பிள்ளை வந்திருந்தாங்களாம். வக்கான்ஸுக்கு வந்துருக்காங்க. வக்கான்ஸ் வந்திருந்தப்ப அந்த தகப்பனும் தாயும் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க அப்பா அம்மா ஒரு பொண்ணு, அந்த அந்த தகப்பன் அம்மா வயசானவங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்க அதுக்காக பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அமெரிக்காவிலேருந்து. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கணவன் மனைவி போயிட்டாங்க. அந்த பிள்ளையும் அந்த பாட்டியும் இருக்கிறாங்க. இவங்க போயிருந்தப்ப அந்த பாட்டிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து அவங்க ரொம்ப இதாயிடுச்சு. போயிட்டு அவங்க கடைக்கெல்லாம் போய் ஷாப்பிங் முடிச்சு வந்து பார்க்குறாங்க, அந்த தாயை மறித்து இருக்கிறாங்க, செத்து போயிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன 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 நடந்துச்சு, கடைசியாக என்ன நடந்துச்சு, என்ன. அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது. அப்போ அந்த பொண்ணு டாடி, பாட்டி வந்து she told me something, தண்ணி தண்ணி, she told me something, தண்ணி 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 என்னன்னா தெரியல, கடைசி தாகமாக இருக்குது. அப்போ அந்த அவங்க அப்பா வந்து குழம்புன, ஐயோ எங்கள் அம்மா கடைசி நேரத்தில் தாகத்துக்கு கூட அந்த தண்ணி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு தமிழ், அந்த பிள்ளைங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுங்க, அதுதான் முக்கியம். தமிழ் கற்றுக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு, நாளைக்கு நமக்கும் உதவியாக இருக்கும். அப்போ தாகத்தோடு தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த தாகத்துக்கு காடியை கொடுக்குறாங்க. அது பழக்கம். ஏன்னாக்கா அந்த காடியை கொடுக்கும்போது அந்த வேதனை தெரியாமல் இருக்கிறதுக்காக, அந்த வலி அந்த எரிச்சல் எல்லாம் தாங்கிறதுக்காக அந்த ஒரு ஒரு போதை மாதிரி உண்டாகும், வலியெல்லாம் குறைக்கும். அதை கூட வாங்கி துப்பிட்டார். கடைசி வரையும் அந்த துன்பத்தை கடைசி வரையும் அவர் அனுபவிக்கத்தான் இருந்தார். அது ஒரு போதை மாதிரி ஏதாவது மயக்கத்தை உண்டானுச்சுனாக்கா ஒரு வார்த்தைகள்லையோ பாவம் செய்ய வைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவர் நிலை மாறி, அவருடைய எண்ணம் மாறி ஏதாவது பாவம் செய்ய வைப்பதற்கு சாத்தான் பயன்படுத்திடுவான். அதை கூட அவர் துப்பிட்டார், ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் நமக்காக அவர் எவ்வளவு வேதனைப்பட்டார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அவருடைய மிகப்பெரிய அந்த வாக்கு தத்தம், தண்ணீரை பற்றிய வாக்கு தத்தத்தில் 2-3 வாக்கு தத்தங்கள் படிக்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 21:6. அன்றி அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் உமேகாவும் ஆதி அந்தமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்று இலவசமாய் கொடுத்தேன். அவரு தாகத்தை தாங்கினது நிமித்தம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. என்னை ஏற்றுக்கொள்றவன், தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமா நான் கொடுப்பேன், அந்த பரலோக ராஜ்யத்தை நான் கொடுப்பேன். அடுத்த வசனம் வெளிப்படுத்தல் 22:17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமா வாங்கி, இலவசமா நமக்கு அங்க அருளப்பட்டது. அந்த பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அவர் தாகத்தின் நிமித்தம் நாம ஜீவ தண்ணீரை பெறுவதற்கான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். 6வது யோவான் 19ஆம் அதிகாரம் 29-30ஆம் வசனத்துல படிச்சு பார்க்கும்போது, இயேசு காடியை 19ஆம் அதிகாரம் 29-30 30ஆம் வசனம். காடி நிறைந்த இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தையில முடிந்தது, என்ன முடிந்தது?
ஆதியில் தொடங்கின அந்த போராட்டம், நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள போராட்டம் தொடங்குனது இல்லையா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. உலகத்துல தொடர்ந்துங்கின அந்த யுத்தங்க. நான் யோசனை பண்ணி பார்த்தேன். பேதுரு சொல்றாரு, யாரை விழுங்கலாமோ என்று பிசாசானவன வகை தேடி சுற்றி திரிகிறான் இருக்கு போட்டிருக்கு. நமக்கு நம்மளை பாவத்தை செய்ய வைக்கிறதுக்காக, விழ வைக்கிறதுக்காகவும் சுற்றி திரிகிறான் சிங்கத்தை போல. இயேசு கிறிஸ்துக்கு என்ன டபுள் மடங்கா 10 மடங்கா சுற்றி திரிந்திருப்பான் இல்ல? நமக்கே சுற்றி தெரியணும்னா உலக ரட்சகருக்கு எப்படி சுத்தி சுத்தி வந்திருப்பான். அவனுக்கு தான் சாவு மணி அடிக்கப்பட்டது. மரணத்தின் மேல் ஜெயம் கொண்டார், வெற்றி கொண்டார். ஒவ்வொரு செகண்டும் அவருக்கு போராட்டம் தான், ஒவ்வொரு நொடியும் போராட்டம். வார்த்தைகளை பேசும்போது, போகும்போது, வரும்போது, எங்க பார்த்தாலும் ஸ்பைங்க இருந்துட்டே இருந்தாங்க. வார்த்தையிலே ஏதாவது விடுவாரா? சுற்றி 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 எப்படியாவது அவர் பாவம் செஞ்சு வச்சு இந்த உலகம் அவன் கைக்குள்ள வந்துவிடும். சரி, பொறுமையோடு இருந்து ஜெயித்தார். இயேசு சொல்றாரு, ஏதோ சாத்தான் மின்னலை போல விடுகிறத நான் கண்டேன். மரணத்தின் மேல் ஜெயம் கொண்டவராக இருக்கிறது பற்றி பார்க்க முடிகிறது. இந்த முடிந்ததுன்ற வார்த்தை இருக்குல்ல, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாரு. முடிந்ததுன்னா நம்ம தமிழ்ல படிக்கும் போது முடிந்தது, எல்லாம் முடிந்ததுன்னு போட்டிருக்குது. தூத்தி அக்கம்ப்ளின்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தூத்தி அக்கம்ப்ளி. இங்கிலீஷ்ல இட் இஸ் ஃபினிஷ்டு போட்டிருக்கு. ஆனா ஒரிஜினல் கிரேக்க பாஷையில என்ன எழுதிருக்கு, என்ன அர்த்தத்துல போட்டிருக்குனாக்கா, அந்த வார்த்தை என்னன்னாக்கா தெத்தே லிஸ்தாயின்னு போட்டிருக்கு. தெத்தே லிஸ்தாயின்ற கிரேக்க பாஷை போட்டிருக்கு. அது என்ன அர்த்தம்னாக்கா, முழு கடனையும் நான் செலுத்திட்டேன், அந்த அர்த்தமா. கடன் எல்லாத்தையும் நான் கட்டிட்டேன். பிதாவானார் அவர்கள், அந்த வாக்கியத்தை படிக்கிறேன் பார்த்துங்க. தித்தஸ் என்பது முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது. பிதாவுக்கு செலுத்த வேண்டிய கடன் முழுமையாகவும் என்றென்று அழிக்கப்பட்டு விட்டது என்று இயேசு அறிவித்தார். இயேசு தாம் பிதாவுக்கு செலுத்த வேண்டிய கடனை அழித்தார் என்பதல்ல, கழித்தார் என்பதல்ல, மாறாக அவர் மனித குலத்தின் கடனாகிய பாவ கடனை நீக்கினார். பரலோகத்துக்கும் பூமிக்கு உள்ள அந்த ஏணிப்படி, அந்த பிளவு உண்டானது இல்லையா, மறுபடியுமாக ஆண்டவர் இணைத்தார். மறுபடியுமாக எல்லாம் முடிந்தது. அடுத்ததாக 7வது வார்த்தை, கடைசி வார்த்தை, அவர் சொல்லிய கடைசி வார்த்தை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 47வது வசனம். லூக்கா 23:47. 23:47 இல்ல, தவறா இருக்குன்னு நினைக்கிறேன். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். 46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அந்த சங்கீதம் 22ஆம் சங்கீதத்தில் என் தேவனை கைவிட்டீர், அந்த சங்கீதங்கள்லாம் படிச்சு பார்க்கும்போது அந்த சங்கீதத்துல இந்த வார்த்தையும் வரும். சங்கீதம் 11ஆவது சங்கீதம் 5ஆம் வசனத்துல படிச்சு பார்க்கலாம். அதை இந்த வசனங்கள்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு மேசியாப்பா காத்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தைகள். சின்ன பிள்ளைங்களை உறங்க வைக்கிறதுக்கு முன்னாடி தாய்மார்கள், இஸ்ரேல் மக்கள் தாய்மார்கள் இந்த வசனத்தை தினமும் ராத்திரில தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் தூங்க வைப்பாங்க. இந்த வசனத்தை தான், அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். இந்த வசனத்தை தினமும் சொல்லுவாங்க. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டு, இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் உறங்க தூங்க வைப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கடைசியா எல்லாத்தையும் முடிச்சுட்டான். என் ஆவியை நம்ம ஒப்பு கொடுக்குறேன். அவர் சொல்றாரு, இந்த உயிரை எனக்கு கொடுப்பதற்கான அதிகாரம் உண்டு, அது எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம். இதை நான் பிதாவினிடத்தில் பெற்றேன். அவர் அந்த வேதனையினால, அந்த கொடூரத்தினால அவர் மறிக்கல. அவருடைய துக்கத்தினாலும், அவருடைய பாவம் மனிதல் மேல் அவர் துக்கத்தினால தன்னை ஒப்பு கொடுத்து மறித்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 4 சுவிசேஷத்துல இந்த காட்சியை எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு முக்கியத்துவம்!
4 சுவிசேஷத்துல இந்த காட்சியை எழுதப்பட்டிருக்கிறது. யோவானு கூட அதே தான் சொல்றாரு. ஸ்தேவானு கூட அதே தான் சொல்றாரு. அப்போது கர்த்தராகிய இயேசுவே, ஸ்தேவான் சொல்றாரு, அப்போது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஸ்தேவான் இயேசுக்கு சொல்லி வார்த்தைகள் அதே தான் சொல்றாரு. இவர்களை மன்னியன்னு சொல்றாரு. என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவரும் சொல்லி மறிக்கிறதை பற்றி பார்க்கின்றோம். இந்த சிலுவை காட்சிகள் நம் கண்முன் எப்போதும் நமக்கு இருக்கணும். அடிக்கடி நம்ம சிலுவை பார்க்கணும். நம்ம துன்பம் வரும்போதும், துக்கமா இருக்கும் போதிலும், நம்ம சந்தோஷமா இருக்கல, எந்த வேலையிலும் அதிகமா நம்ம சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த சிலுவை காட்சி நம்ம ஈர்த்துக்கொண்டே இருக்கணும் நம்மளை. அப்போதுதான் நம்ம அவரை பார்க்க பார்க்க பாவத்தின் மேல் நமக்கு வெறுப்பு உண்டாகும். அவரை பார்க்க பார்க்க பாவத்தின் மேல் ஜெயிக்கணும், அவரை போல மாற வேண்டும். எப்படி அந்த மன்னிக்கக்கூடிய அந்த மனம் வேணும். அவங்களாம் சிலுவையை நோக்கி பார்த்ததுனால தான் வெற்றி கொண்டாங்க. அதே போல தான் நம்மளையும் ஆண்டவர் ஜெயிக்க வேண்டும், வெற்றி கொள்ள வேண்டும் என்பது தான் ஆண்டவர் விருப்பம் வாஞ்சியமா இருக்கு. ஆண்டு சொல்ற, நாள் முழுதும் என் கரங்களை நீட்டிக்கொண்டே இருக்கிறேன். அந்த கரத்துல ஆண்டவர் அவர் சொல்றாரு, என் ஆவியும் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. இந்த காலத்துல மனுஷன்ட்ட ஏதாவது ஒப்பு கொடுங்க, திரும்பி வராது. இந்தியாவில் ஒருவர் என்ன செஞ்சாரு, நான் பிரான்ஸுக்கு போறேன்ப்பா, என் வீட்டு பத்திரத்தெல்லாம் உன்ட்ட கொடுத்துட்டு போறேன், நீ பத்திரமா வச்சுக்க, நான் போயிட்டு நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. போயிட்டு ஒரு 2-3 வருஷம் சென்று திரும்பி வந்தாரு. வீட்டை விட்டு துரத்து விட்டாரு. வீட்டுக்குள்ள வராத. அவர் வீட்டுக்கு, அவர் சொந்த வீட்டுக்கு உள்ள போறாரு. ஆளை வச்சு அடிச்சு துரத்திட்டு உள்ள, ஏன் வீடுறா இது, ஓடல, பத்திரத்தை பாரு. பத்திரத்தை எடுத்து காட்டுறாரு. அவர் பேர் போட்டுது, அவன் பேர் போட்டுது. மனுஷர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஏதாவது. இன்னைக்கு திருப்பி வரக்கூடிய காலம் இல்லை. சிலுவையில் தொங்கும்போது, பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட நம்ம ஆவியை கொடுக்கும்போது நம்ம மறுபடியும் பெற்றுக்கொள்வோம் என்று நிச்சயம் நமக்கு உண்டு. ஏன்னாக்கா அவர் சிலுவையில் மரணத்தின் மேல் வெற்றி கொண்டு ஜெயித்தார் என்று நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. நம்ம முதல்ல படித்த வசனத்தின் பிரகாரம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அந்த பாடுகள், துன்பங்கள் எல்லாம் நம்முடைய மீறல் நிமித்தமே அவர் நொறுக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் மறுபடியுமாக நம்ம சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும் அதிகமாக. அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசாவியை நம்ம பாவ சூழ்நிலை நம்ம நெருக்கும்போது அடிக்கடி நம்ம சிலுவையை பார்க்கணும், அந்த காட்சிகளே பார்க்கணும். அதை பார்க்கும்போது நம் பாவத்தின் மேல் வெறுப்பு உண்டாகும். அவர் வெற்றி கொண்டார். இந்த ஈஸ்டர் என்றது இதுதான் மெய்யான அர்த்தம். இந்த சிந்தனையோடு நாம் போகும்போது இது மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத வாய்ப்பு நமக்கு கிடைத்தா இதை நாம் பயன்படுத்த வேண்டும். தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.